அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய விழாவாக திரு அவை இன்றைய நாளை தந்திருக்கின்றது. அதுதான் எங்களுடைய விசுவாசத்தின் மையமாகிய இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா. இன்றைய நாள் வாசகங்களை முதலில் நாங்கள் பார்ப்போம். முதல் வாசகத்திலே மெல்கிசெதேக் அப்பமும் ரசமும் ஆபிரகாமுக்கு காணிக்கையாக கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மெல்கிசெதேக் ஒரு குருவாக போற்றப்படுகின்றார். அவரை எந்த விதமாக குருவாக போற்றுகின்றார்கள் என்றால், மெல்கிசெதேக்கை போன்று நீர் என்றென்றும் குருவே என்று இயேசுவை புகழுகின்ற விதமாக மெல்கிசெதேக்கை ஒரு உன்னத குருவாக பார்க்கின்றார்கள். இது இந்த காணிக்கை அப்பமும் ரசமும் இயேசுவின் அந்த அப்பரச உருமாற்றத்தின் அடையாளமாக எங்களுக்கு தரப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆரம்பத்திலேயே இறைவன் இந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாம் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே, நாங்கள் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு கொடுக்கின்றோம், அதாவது இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த பணியை, அந்த பணிக்குறையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு அப்பத்தையும் இரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி தந்த அந்த உன்னதமான பரிமாற்றத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என்ற ஆழமான சிந்தனையை அவர் எங்களுக்கு தருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நாங்கள் எல்லோருமே அடிக்கடி கேட்ட 5 அப்பங்களையும் 2